கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள்ல டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கழுகுக்கு நிறைய குவாலிட்டிஸ் உண்டுங்க. அதுல பிரதானமா ஒரு 3 குவாலிட்டிஸை உங்க முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, கழுகுக்கு ஒரு ஷார்ப் ஐசைட் உண்டு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஃபோக்கஸ்டாவும், அதோடைய மைண்ட் ஃபோக்கஸ்டாவும், அதோடைய இரையை துல்லியமா அதால பார்க்க முடியுங்க. அந்த அளவுக்கு அதுக்கு ஷார்ப் விஷன் உண்டு. 2வது காரியம், அதோடைய கரேஜ், பிரேவ் நேச்சர் அதுக்கு உண்டு. எவ்வளவு சவால்கள் அதற்கு எதிராய் வந்தாலும், உதாரணமா பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு புயலே வருது அப்படின்னா மற்ற பறவைகள் போகாதாம். ஆனா கழுகானது அந்த புயலின் மத்தியில போய் அந்த புயலின் வேகத்தை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு அதோடைய போர்ஸ்னால அது உயர எழும்பி பறக்குமாங்க. 3வது காரியம், ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். எந்த ஒரு பறவைக்கும் கழுகை போல ஸ்ட்ரென்த் கிடையாது. அது உயரங்களில பறக்கக்கூடிய பலன் கழுகுக்கு மட்டும்தான் உண்டுங்க. கர்த்தர் இந்த நாளில உங்களை கழுகுகளை போல எழும்பச் செய்ய விரும்புகிறார். ஏசாயா 40:31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தர் இந்த நாளில நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். யோவான் 5வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் எழுதியிருக்கிறது. அநேக வியாதியஸ்தர் பிளதஸ்தா அப்படின்ற ஒரு குளத்தின் அருகே காத்து கொண்டிருந்தார்கள்னு வசனம் சொல்லுகிறதுங்க. எதற்கு காத்து கொண்டிருந்தாங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்தை தேவதூதன் கலக்கும் போது யார் முந்தி இறங்குவான், ஒரு சவால் அவர்களுக்கு முன்பதாக இருந்தது. ஒரு செயல்பாடு இருந்தது, யார் முந்தி இறங்குறாங்களோ சுகம் ஆயிடும். சோ அப்ப காத்திருப்பு, ஒரு சவால், செயல்பாடு இருந்தது. ஆனா அதே இடத்துல 38 வருஷ வியாதிஸ்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கோ காத்திருப்பும் சவால் மட்டும்தான் இருந்தது, செயல்பாடு ஒண்ணும் இல்லை. இந்த நாளில நீங்களும் வெகு நாளாய் காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தேடி வருவாருங்க. இயேசு அந்த வியாதிஸ்தனை தேடி வந்து அவருடைய ஸ்டைல சுகப்படுத்தினார்னு வேதம் சொல்லுகிறதுங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை இன்னார் என்று அறியவில்லையா அந்த வியாதிஸ்தன். அப்படிப்பட்டவனவே இயேசு தேடி வந்து சுகப்படுத்தினார்னா, நீங்கள் நானும் ஆண்டவரவை நோக்கி நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் இயேசுவை நோக்கி இருந்து அவரதுக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறது அவர் அதிக நிச்சயம் தானே. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில நிச்சயமாய் உங்களை கழுகுகளை போல உயர எழும்பச் செய்வார். உங்களுடைய போக்கஸ் எல்லாம் இயேசுவை நோக்கி இருப்பதாக, எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அதுல கடந்து செல்லும்படியாய், ஒரு சவால்களை எதிர்கொள்ளும்படியான பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். உயர எழும்பச் செய்வார் புது பலன் கொடுத்து. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.